உள்ள இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியல, வெளில வந்துடும்னா தெரியும். 15 கிலோ குறைஞ்சிருக்கேன். எந்த சட்டை பேண்ட்லாம் திருப்பி போட முடியல. புது சட்டை பேண்ட்லாம் வாங்கணும். அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். 15 கிலோவா? ஆமா. ஓகே. அது என்ன காரணம்? அது உங்க ஃபுட்டு கொஞ்சம் சரியில்லை. மன உளைச்சல், ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங் தான். ஃபுட்டு சரியில்லைன்னு இல்லை தலைவா. நம்ம இங்கே அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அவ்வளோ ஜங்க் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே ஜங்க் எல்லாமே கட் ஆயிடுச்சு. வெறும் தேவையான அளவு சாப்பிட்டு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. மந்த்ரா ஃபார் வெயிட் லாஸ். பிக் பாஸ்ன்றது பிக் பாஸ் இல்லை, கரெக்டாக சாப்பிட்டு நிறைய ஆக்டிவிட்டின்றது தான் மந்த்ரா ஃபார் வெயிட். ஆனால் உள்ளே போன எல்லாருமே ஒரு பெரிய ஒரு வெயிட் லாஸ் அந்த இது எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. கூட சேர்ந்து கொஞ்சம் ப்ரெஷர், ஆங்ஸைட்டி இதுவும் கொஞ்சம் அது இருக்க தானே செய்யும். கெயின் பண்ணி வந்து. சரி, இப்போ உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்கல்ல, என்ன விக்ரம்ஸ்லாம் ஜாலியாக இருப்பார், அவர் ஃபன்னாக பேசுவார், ஆனால் அவருக்கு கூட ஆங்ஸைட்டி உள்ள அவ்வளோ ப்ரெஷர்னா நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வீக்கோ ஒரு நாளோ பா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவ்வளோ ப்ரெஷர் அனுபவிச்சதே இல்லை, ஆனால் அந்த வீக் எனக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷர், ஆங்ஸைட்டி வந்து ஏன்னா பார்க்குற எங்களுக்கே நிறைய நேரங்கள் அப்படி இருக்கும். டிஎஃப் முடிச்சுட்டு இந்த வியானா திருப்பி வந்த வாரம் அது கொஞ்சம் ப்ரெஷராக என்ன வெளியில் நடந்துட்டு இருக்குன்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ப்ரெஷராக யோசிச்சது அப்போ தான். மிச்ச தடவைலாம் நான் அவ்வளோ யோசிச்சதில்லை. ஓகே, என்ன விஷயம் ரொம்ப அவங்க வெளி உலகத்துலேருந்து வந்து அவங்க சொன்னது எதுவும் இல்லை அவங்க பேசின விதம் எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ என் வீட்டில் கல்லை விட்டுறாங்கன்ற ரேஞ்சுக்கு நான் யோசிச்சு நின்றேன். அப்புறம் பார்த்தா 4 பேர் ஹேட் கமெண்ட் போட்டு வச்சிருக்கானுங்க. இதுக்காம இவ்வளோ பில்டப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க ஆக்சுவலாக வெளியில் வந்த பிறகு? தே ஆர் வெரி ஹாப்பிங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நிறைய பாசிட்டிவிட்டி. நான் நிஜமாலே இவ்வளோ பாசிட்டிவாக இவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு எனக்கு. நான் யூஸ்வலாக சிரிக்க வச்சு தானே பழகியிருக்கேன். ஸோ என்னை ரொம்ப ஹியூமனைஸ் பண்ணிடுச்சு பிக் பாஸ். அவங்க வீட்டில் நிஜமாலே ஒருத்தனா பார்க்க வச்சிருக்கு. இன்னும் எல்லோரும் இப்படி சொல்லுவாங்கன்னு, பட் எனக்கு நிஜமாலே ஃபீல் ஆச்சு. ஒரு அம்மாலாம் கால் பண்ணி ரொம்ப அழுது, உங்கள் அம்மா உங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க தம்பி, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு அப்படிலாம் பேசுகிறாங்க. எனக்கு பெரிய பெரிய மெசேஜஸ் வந்திருக்கு. நான் இவ்வளோ பாசிட்டிவிட்டியுமே எதிர்பார்க்கல. நான் ஸ்டேஜ்லேயே தான் சொல்லுவேன், ப்ரொஃபஷ்னலாக மோர் ரீச்சுன்னு தான். ப்ரொஃபஷனையும் தாண்டி அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மாவை தெரியும், அனிதாவை தெரியும், எப்படி சொல்கிறேன், என்னோட எல்லா எமோஷன்ஸும் அவங்களும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. ஸோ தே ஹவ் கனெக்டட் வித் மீ ஆஸ் அ ஹியூமன். ஓகே. டு பி ஆனஸ்ட், இந்த சீசனில் ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர், பெருசாக எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணாத ஒரு பிளேயர்னு பார்க்கும்போது நீங்களாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், யூ கைஸ் வேர் வெரி டீசென்ட் பிளேயர். ஆனால் நீங்களும் ஒரு இடத்துல பயங்கரமாக ட்ரிகர் ஆகினீங்க. ஒன்றுக்கு இல்லை, 9 வாட்டி ட்ரிகர் ஆனீங்க. ஸோ அது எல்லாருக்குமே அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அதுக்கு லெவல் தாண்டும் போது அது சுச்சுவேஷன் அது எதுவுமே பார்க்க மாட்டோம், அது இன்பில்ட்டாக அது வந்துடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல அது அப்படி தான் நடந்திருக்கும். முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, என்னடா அது இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன், கரெக்டாக இருந்தேன், நான் வடக்கத்தோடு இருந்தேன், என்னையே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வருத்தப்பட்டீங்களா? கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். என்னடா 1000 நாள் ஷோவில் இருக்கும், என்னடா இது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு நினச்சேன். வெளியில் வந்துட்டு எனக்கு இப்போ என்னென்னா, நான் என்னென்னமோ பண்ணேன், நிறைய என் டேலண்ட்லாம் காட்டினேன், அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே ஏதோ என் அடையாளம் மாதிரி பேசின்னு இருக்கீங்களேடான்ற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, ஹேப்பன்ட்.